Hi students, welcome to Future Vision NEET Academy. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் யூனிட்டில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்த்துருப்போம். ஆக்சுவலாக ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா சர்டன் ட்ராபேக்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ட்ராபேக்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீல் போர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கொண்டு வராரு. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் அப்பான் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாடல் மாதிரி கொண்டு வராரு. அந்த மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர் ஹைட்ரஜன் மாடல்னு சொல்கிறாங்க. பேசிக்காக அவர் எடுத்துக்கூடிய அந்த சிங்கிள் எலக்ட்ரான் ஆட்டம்னா ஹைட்ரஜன் ஆட்டம். அவரோட அசம்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பியூர்லி வந்து பார்த்தோம்னா சிங்கிள் எலக்ட்ரான் ஆட்டம்ஸை பற்றி மட்டுமே இருந்துச்சு. அவர் ஃபோக்கஸ் பண்ண எல்லா விதமான டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஆட்டமே ஸ்பெசிஃபிக்காக வச்சு பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு செட் ஆஃப் பாஸ்டுலேட்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு 3 to 4 பாஸ்டுலேட்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் மூவ்ஸ் அரௌண்ட் இன் அ சர்க்குலர் பாத். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடலில் வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னும் போது ரூதர்ஃபோர்ட் வந்து எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும்தான் எலக்ட்ரான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்பிட்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கா அல்லது ஸ்டேஷனரியாக இருக்கான்றதை அவர் சொல்லலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டில் ஸ்டேஷனரியாக அப்படியே இருந்துச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் த நியூக்ளியர் ஃபோர்ஸோட அட்ராக்டிவ் நேச்சர்னால வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் டேரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணி டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் ஆகி உள்ளே போய் விழுந்துருமா? அப்போ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ஸில் எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா ஸ்டேஷனரியாக இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது. கம்ப்ளீட்லி இது வந்து பார்த்தோன்னா ஒரு மோஷன்லெஸ், தட் மீன்ஸ் ஒரு சர்க்குலேட்டரி பாத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஆர்பிட்டுங்கிறது சர்க்குலேட்டரி பாத்தா. அப்போ சர்க்குலேட்டரி பாத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து பார்த்தோன்னா சம்வாட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் அசம்ஷனாக வந்து சொல்கிறாரு. எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்பிட்டில், தட் மீன்ஸ் ஒரு நியூக்ளியஸ் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டை சுற்றிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அந்த ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா under the influence of Coulomb's attraction happens. Coulomb's attraction நம்ம ஜென்ரலாக தெரியும் வந்து பார்த்தோன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ் ஒரு சென்டர் ஆஃப் த ஆட்டமில் இருக்கக்கூடியது நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ஒரு சர்டன் ஆர்பிட்ஸ் தள்ளி இருக்கக்கூடியது எலக்ட்ரான். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜென்ரலாகவே தெரியும் நம்ம ஒரு எலக்ட்ரான் ஆராய்ச்சி ஒரு சார்ஜஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் நேச்சரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கூலும்ஸ் லா, தட் மீன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் லா வந்து நம்ம சொல்லுவோமா. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு த கூலும்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாமா? சரி, ரைட். அந்த செகண்ட் பாஸ்டுலேட் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் ஆட்டம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஒன்லி இன் அ சர்டன் ஆர்பிட்ஸ். நம்ம சொல்லிட்டோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸை சுற்றி வந்து பார்த்தோன்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டோம். அந்த சர்க்குலர் பாத்துங்கிறது வந்து பார்த்தோன்னா சர்டன் செட் ஆஃப் ஆர்பிட்ஸுங்கிறது சொல்லிட்டோம். இப்போ ஒரு அந்த ஆர்பிட்டில் தட் மீன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வித்தவுட் எனி எனர்ஜி லாசஸ், தட் மீன்ஸ் இப்போ ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு எலக்ட்ரான் பர்டிகுலராக அதுக்குண்டு உண்டான ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட இன்டெகிரிட்டி வந்து பார்த்தோம்னா எந்த விதத்துலையும் வந்து அஃபெக்ட் ஆகாது. அப்போ அந்த செட் ஆஃப் அந்த ஒரு எலக்ட்ரான் அதோட பர்டிகுலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆர்பிட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்டுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ரூதர்ஃபோர்டோட ஒன் ஆஃப் த ட்ராபேக்ஸ் என்ன சொல்லியிருந்தோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லியிருந்தோமா. ஒரு எலக்ட்ரான் ஒரு பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு, தட் மீன்ஸ் ஒரு சர்க்குலர் ஆர்பிட் அரல்ஸ் ஒரு பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதில் இன்சிடென்ட் ஒரு ஃபோட்டான் வந்து இனிஷியலாக வந்து இன்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுமா. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அகைன் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது அது சம்வாட் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லலாமா. அந்த எனர்ஜி ரிலீசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியேஷனில் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோமா. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை பற்றி ரூதர்ஃபோர்டோட மாடலில் சொல்லலை, ரைட். இப்போ அந்த அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் போர் ஹைட்ரஜன் மாடலில் வந்து பார்த்தோம்னா போர் அதையும் ஒரு கன்சிடரேஷனாக வச்சிருக்காரு. ஒரு எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் அதோட ஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது அது எந்த விதமான எனர்ஜியை கெயினோ ஆர்எல்ஸ் எமிட்டோ வந்து பண்ணாது, அப்சர்வும் பண்ணாது, எமிட்டும் பண்ணாது. இப்போ ஒரு ஆர்பிட்டை விட்டு எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட் ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு மூவ் ஆகுது சொல்லலாமா. இந்த சிமிலர் வே இப்போ அந்த ஆர்பிட் அந்த எலக்ட்ரான் வந்து செகண்ட் ஆர்பிட்டல்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டலுக்கு மூவ் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சர்டன் செட் ஆஃப் இப்போ செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஹையர் எனர்ஜியா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி லோவர் எனர்ஜியா. இப்போ ஹையர் எனர்ஜிலேருந்து லோவர் எனர்ஜிக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது சர்டன் செட் ஆஃப் எனர்ஜியை வந்து அது ரிலீஸ் பண்ணுமா, எமிட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் தட் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டலுக்கு மூவ் ஆகுமா. இப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் அதோட ஆர்பிட்டில் சுற்றக்கூடியது ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்னு சொல்லியிருந்தோம், ரைட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு தெரியுமா, ஜென்ரலாக நமக்கு தெரியும். இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
சரி திஸ் இஸ் அன் ஆர்பிட். இந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. நம்ம அக்கார்டிங் டு டி ப்ராக்லி வேவ்லென்த், டி ப்ராக்லி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரான் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிபிட் வேவ் நேச்சர். எல்லாத்தோட மூவ்மெண்ட்டும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனாக இருக்காது, எல்லாமே இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ் ஃபார்ம்ஸில் வந்து மூவ் ஆகுன்றத டி ப்ராக்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறாரு. அப்போ அக்கார்டிங் டு திஸ், அப்போ நம்ம அதை வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்மில் மூவ் ஆகுமா? ரைட். இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்மில் மூவ் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரான் வேவ் ஃபார்மில் மூவ் ஆகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஆர்பிட்ஸ் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆர்பிட் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா n into lambda. ஹியர் லாம்டாங்கிறது என்னது? வேவ் லென்த். எவ்வளோ எல்லாமே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ் ஃபார்ம்ஸில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு வேவ் ஃபார்முக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்டின் வேவ் லென்த்தில் மூவ் ஆகுமா? ஹியர் அந்த வேவ் லென்த்துங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாம்டா டினோட் பண்ணுறோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் வேவ் லென்த்ஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது ஒரு ஆர்பிட்டில், அது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ அது எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பாஸ் ஆக போகுது? ஒரே ஒரு வேவ் மட்டும் தான் பாஸ் ஆக போகுது. அப்போ அதை எடுத்துக்கும் போது இது ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹையர் எலக்ட்ரான், தட் மீன்ஸ் ஹையர் ஆட்டம்ஸ்லாம் நம்ம போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆர்பிட்டில் 2 to 3 எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆகும். அப்போ 2 to 3 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய வேவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? 2 to 3 நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து மூவ் ஆகுமா? சரி இந்த என்னங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ட்ராவலிங் இன் சர்டன் ஆர்பிட். ஒரு சர்டன் ஆர்பிட்டில் எவ்வளோ மூவ் ஆகுதுன்றதை சொல்கிறோம். சரி இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும், நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன? விச் இஸ் 2πr. ரைட். ஹியர் இப்போ நம்ம என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. h/pன்னு சொல்லலாமா? p is equal to h/lambdaன்னு சொல்லலாமா? நம்ம அக்கார்டிங் டு டி ப்ராக்லி வேவ்லென்த் படி பார்த்தோம் அப்படின்னா சொல்லலாமா? இப்போ pக்கு பதிலாக பார்த்தோம்னா தட் மீன்ஸ் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு சே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் 2πr which is equal to n into h/pன்னு சொல்லியிருந்தோமா? நம்மளுக்கு தெரியும் இந்த pங்கிறது என்னது? which is லீனியர் மொமெண்டமா? லீனியர் மொமெண்டம்க்கு ஃபார்முலா என்ன? லீனியர் மொமெண்டம் p is equal to mass into velocity-யா? இப்போ இந்த டேர்மை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? என்ன கிடைக்கும்? 2πr which is equal to nh divided by m into v கிடைக்குமா? நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆர்பிட்டை வந்து பார்த்தோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் மட்டும் ரிலேட் பண்ணுறோமா? சரி இப்போ நம்ம இந்த இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடை வந்து பார்த்தோம்னா ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா mv தானே கொண்டு போயிட்டு 2π தானே கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா mvr which is equal to nh by 2π சொல்லலாமா? இப்போ இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ mvr which is equal to nh by 2π-யா? அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆங்குலர் மொமெண்டம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லலாமா? ஹியர் என்னங்கிறது என்னது? n is nothing but principal quantum number. பிரின்சிபல் குவாண்டம் நம்பருங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ். சே நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இருந்துச்சு அப்படின்னா n is equal to 1. இப்போ செகண்ட் ஆர்பிட்ல இருந்துச்சுன்னா n is equal to 2. சரி அப்போ நம்ம என்னோட வேல்யூஸ்லாம் நம்ம என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்லலாம்? அப்போ n which is equal to 1 2 3 etc. அப் டு இன்ஃபினிட்டி வரை இருக்கலாமா என்னோடது? இப்போ இன்ஃபினிட்டி ஆர்பிட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? என்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா இருக்குமா? சரி அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லலாம்? இந்த mvr இஸ் வந்து பார்த்தோம்னா ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்கிறோமா? mvr which is known as angular momentum which is directly proportional to the principal quantum number னு சொல்லலாமா? சரி this is the second postulate. அவர் கொடுத்த கூட second postulate. இது third postulate என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா energy of an electron in an atom is quantized அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கு, சே ஒரு நியூக்ளியஸ், this is an orbit, ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் ரெண்டு ஆர்பிட் இருக்குன்னு வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இருந்து இந்த எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட்டுக்கு எக்ஸைட் ஆகுதுன்னு வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாமா? திஸ் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட். தென் n is equal to 1னு சொல்கிறோமா? இப்போ இங்கேருந்து n is equal to தட் மீன்ஸ் செகண்ட் ஆர்பிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு வச்சுப்போமே. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிட்டு
gets excited to second orbital and then second orbital. இப்போ எந்த ஒரு எலக்ட்ரான் ஆரல்ஸ் எந்த ஒரு காம்பனண்ட்டாக இருந்ததுனாலும் ஆட்டமாக இருந்ததும் அப்படின்னா அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஸ்மாலர் நம்பர் ஆஃப் டைமில் தான் இருக்கும். சே எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகுது அப்படிங்கும்போது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அது மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இட் கம்பேரிட்டிவ்லி அபவுட் ரொம்பவே நானோ செகண்ட்ஸ் அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுப்போமே. சரி வந்து பார்த்தோம்னா இன் ஜென்ரல் ஒரு எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்ற போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல எவ்வளோ நேரம் வந்து தங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10⁻⁸ செகண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஸ்டே ஆகுதா. ஆஃப்டர் தட் இந்த ஆஃப்டர் 10⁻⁸ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கெட்ஸ் கன்வெர்டட் டு again it reaches the ground state. ground state க்கு ரீச் ஆகும்போது certain amount of energy வந்து லிபரேட் பண்ணுமா. சரி ரைட், இது வந்து வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் திங். அந்த செகண்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் ஒரு certain amount of எனர்ஜியை ப்ரொசஸ் பண்ணுமா. சரி எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னும் போது அந்த எனர்ஜி E1 வச்சுப்போமே. இப்போ அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்கே எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியோட டேர்ம்ஸ் வந்து பார்த்தோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் E2 வச்சுக்கலாமே. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இன் சேம் ஆர்பிட் டஸ் நாட் ரேடியேட் எனர்ஜி. எலக்ட்ரான் ஒரு சிங்கிள் ஆர்பிட், தட் மீன்ஸ் அதோட ஆர்பிட்ல ஓன் ஆர்பிட்ல சே எக்ஸாம்பிள் இப்போ இந்த எலக்ட்ரான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல மட்டுமே அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த எலக்ட்ரான் எந்த விதமான எனர்ஜியை அப்சார்போ ஆரல்ஸ் ரேடியேட்டோ பண்ணாது. இஸ் திஸ் கிளியர்? ஃபர்ஸ்ட் ஒன். அந்த செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு போகும்போது அந்த எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ஒரு எனர்ஜியை ப்ரொசஸ் பண்ணும், செகண்ட் ஆர்பிட்ல ஒரு எனர்ஜி இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸுங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா which is to be conserved ன்னு சொல்றாரு. ரைட், இப்போ இங்கே வந்து பண்ண அக்கார்டிங் டு திஸ் இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது அப்போ சேஞ்ச் இன் எனர்ஜி, தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு மூவ் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் எனர்ஜி இந்த இடத்துல கிரியேட் ஆகுது அப்படின்னும் போது டெல் இ விச் இஸ் ஈக்குவல் டு இ இனிஷியல் மைனஸ் இ ஃபைனல்னு சொல்லலாமா. இ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு இ ஃபைனல்னு சொல்லலாம். ரைட், அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல் இ விச் இஸ் ஈக்குவல் டு இஐ மைனஸ் இஎஃப்னு சொல்லலாமா. சரி, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பாஸ்ட்லேட். அக்கார்டிங் டு போர் மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 செட் ஆஃப் பாஸ்ட்லேட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த 3 பாஸ்ட்லேட்ஸை வந்து பார்த்தோம்னா ஒன்றா பார்த்தோம். நெக்ஸ்ட் அக்கார்டிங் இந்த நியூட்டன்ஸ் போர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆர்பிட் ஹைட்ரஜன் மாடலை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒரு ஆர்பிட்டுக்கும் நியூக்ளியஸுங்கிறது வந்து சென்டர் ஆஃப் அன் ஆட்டம்ல லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் தான் நியூக்ளியஸ். அப்போ அந்த நியூக்ளியஸ் ஒவ்வொரு ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸையும் வந்து பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் தட் நியூக்ளியஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து கொடுக்குமா. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியஸ் அந்த எலக்ட்ரானை டுவர்ட்ஸ் அதுக்கு நேராக வந்து இழுத்து வைக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸாக இருக்கும். சரி, இப்போ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் இருந்து நியூக்ளியஸ் டுவர்ட்ஸ் தட் கண்ட்ரோல் அதோட கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கா. அப்போ அந்த நியூக்ளியஸுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் என்னன்னு சொல்றோம்னு பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்ன்றதை சொல்றோம். ரைட், இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து பார்த்தோம்னா எதோட ரிலேட் பண்றோம் அப்படின்னா ஆர்என் இருந்தது வந்து பார்த்தோம்னா ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட். இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் இருக்கு. நம்ம ஜென்ரலாக வந்து திஸ் இஸ் தி ஜென்ரல் ஃபார்மேட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம சொல்றோம். Rn which is equal to epsilon naught h square divided by pi m e square into n square by z ன்னு சொல்றோம். ஹியர் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்சிலான் நாட் ஹெச் ஸ்கொயர் பை டிவைடட் பை பை எம்இ ஸ்கொயருங்கிறது வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோன்னா என்டையராக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லலாமா. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கக்கூடிய செட் ஆஃப் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்குமா. அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.529 ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். அப்போ 0.529 இன்டூ n ஸ்கொயர் டிவைடட் பை z. இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன். சரி எக்ஸாம்பிள் இப்போ இதை நம்ம ஹைட்ரஜனுக்கு நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் ஹைட்ரஜன்ங்கிறது என்னது H11. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடியது ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ சிங்கிள் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் ட்ராவல் ஆகும், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் ட்ராவல் ஆகும். இஸ் இட் குட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுங்கும் போது என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 இருக்கும். ஜெட்டோட வேல்யூ இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பரோட வேல்யூ 1 தானா. அப்போ நம்ம இங்கே டேரக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ ரேடியஸ் தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாமே. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் நம்ம எடுத்துக்கும் போது 0.529
529 1 ஸ்கொயர் டிவைடட் பை 1. இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு R1 of hydrogen atom which is equal to 0.529 ஆம்ஸ்டாங் கிடைக்குமா? 0.529 ஆம்ஸ்டாங்னு சொல்லலாம். ஆர் சிமிலர்லி இன்னமும் நம்மளுக்கு ப்ரெசைஸாக சொல்லணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.53 ஆம்ஸ்டாங்னு சொல்லலாமா? திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இன் கேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். சரி, இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமும் பார்த்துட்டோம், ஜென்ரல் ஃபார்மேட்டும் பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டுக்கும் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டுக்கும் என்னக்கு, தட் மீன்ஸ் என்னங்கிறது ஆர்பிட்டாலா, ஆர்பிட் ஒரு ஆர்பிட்டா, அப்போ அந்த ஆர்பிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா Rn which is directly proportional to n square divided by z. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ Rnங்கிறது தட் மீன்ஸ் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் which is directly proportional to principal quantum number. Principal quantum number ஓட ஸ்கொயர் தி வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா directly proportional இருக்கா. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறோம்னு வச்சுப்போமே. எக்ஸாம்பிள் இப்போ Rnங்கிறது வந்து நம்மளுக்கு ஆர்பிட்டல் ரேடியஸ், அதை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் என்ன வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வச்சு நம்ம பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்கு? லீனியரி இன்க்ரீசிங் கிராஃப் இருக்கா? லீனியர் கர்வாக கிடைக்குதா? அப்போ லீனியர் கர்வுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டுக்கும் ரேடியஸ் ஆஃப் அன் ஆர்பிட்டுக்கும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கிராஃப்ங்கிறது இந்த கிராஃப். ரைட். ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக பார்த்துட்டோம். இப்போ ஆல்ரெடி சொன்னும்போது இப்போ இந்த R1 ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இப்போ R1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா. இப்போ இந்த R1 ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டமாக தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா போர் ரேடியஸ்ன்றதை போர் சொல்கிறாரு. ரைட். அவர் போரோட அசம்ஷன்ஸ்லாம் எதை நோக்கி இருந்துச்சு? எல்லாமே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி ஹைட்ரஜன் ஆட்டமை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாரா. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் ஹைட்ரஜனில் ஒரே சிங்கிள் ஆர்பிட் தான் இருக்குது. அக்கார்டிங் டு திஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா போர் என்ன சொல்றாருன்னா ரேடியஸ் ஆஃப் இன்னர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஆஃப் அன் ஹைட்ரஜன் ஆட்டம். தட் மீன்ஸ் இந்த போர் ரேடியஸுங்கிறது எதை சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்பிட் இருக்கு, தட் மீன்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய இன்னர் மோஸ்ட் ஷெல், தட் மீன்ஸ் டுவர்ட்ஸ் நியர்பை நியூக்ளியஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இருக்கு தெரியுமா, அந்த ஆர்பிட்டுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரேடியஸை போர் ரேடியஸ்ன்னு சொல்றாரு. அந்த போர் ரேடியஸை எதில் டினோட் பண்றாருன்னு பார்த்தோம்னா A0 அப்படின்றத டினோட் பண்றாரு. அப்போ A0 which is equal to 0.53 n square divided by z ன்னு சொல்றாரு. இப்போ என்னோட டேர்ம் ஜெட்டோட டேர்ம் ரெண்டுமே 1ன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது A0 which is equal to 0.53 ஆம்ஸ்டாங்னு சொல்லலாமா. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர் ரேடியஸோட வேல்யூ. அந்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தது என்ன பார்த்தோம்? ரேடியஸ் பார்த்தோமா, போர் ரேடியஸ் பார்த்தோம், ரேடியஸ் ஆஃப் அன் ஆர்பிட் பார்த்தோம். அடுத்து ரேடியஸ் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் அன் எலக்ட்ரான். இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்பிட்ல சுற்றிட்டு இருக்கு அப்படின்னும் போது அது சர்டன் ஸ்பீடில் வந்து மூவ் ஆகுமா, சர்டன் வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகுமா. அப்போ அந்த வெலாசிட்டியோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியணுமா. சரி, அப்போ அந்த வெலாசிட்டியோட வேல்யூ நம்ம எதுக்கு நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன் கண்டிஷன் லீட்ஸ் டு ஆங்குலர் மொமெண்டம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது என்னது? ஒரு எலக்ட்ரான் ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது அது என்ன விதமான மொமெண்டம் வந்து பொசஸஸ் பண்ணுதோ அந்த மொமெண்டம் என்னன்னு சொல்கிறோம் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் சொல்கிறோமா. அக்கார்டிங் டு தட் ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபல் படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் அன் எலக்ட்ரான், தட் மீன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் அன் nth ஆர்பிட் எலக்ட்ரான், தட் மீன்ஸ் இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. சேம் இங்கே அதே தான் ஜென்ரல் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் nth ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2πk ze² divided by n into h அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2πke ke² divided by hங்கிறது whole term is to be taken as a constant term. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈக்குவேட் பண்ணி நம்ம வேல்யூஸ் எடுக்கும்போது இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2.2 into 10⁶ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவோட டேர்மா இருக்கா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதை வெலாசிட்டி ஆஃப் அன் nth ஆர்பிட் is equal to 2.2 into 10⁶ into z/n ன்னு சொல்லலாமா. ஹியர் இந்த z/nங்கிறது அப்படியே இருக்கா. சரி, இப்போ இந்த z/nங்கிறது என்ன? zங்கிறது அதோட அட்டாமிக் நம்பர், என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம், வெலாசிட்டி ஆஃப் அன் ஆர்பிட், தட் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து பார்த்தோம் அப்படின்னா which is directly proportional to its atomic number. எந்த ஒரு ஆட்டம் இருக்கோ அந்த ஆட்டமோட அட்டாமிக் நம்பருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லலாமா. அட் த சேம் டைம் அதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் அண்டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ரெண்டையுமே வந்து ரிலேஷன்ஷிப்பாக வச்சு நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா. Vn which is inversely proportional to this. This is also a linear graph. இதுவும் linear graph தான், but in a inverse manner. This is an
இன்வர்ஸ் லீனியர் கிராஃபாக இருக்கா? சரி ரைட். இப்போ என்ன பார்த்துட்டோம்? நம்ம ரேடியஸ் பார்த்துட்டோம், ஸ்பீட் பார்த்துட்டோம், தட் மீன்ஸ் வெலாசிட்டி பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? எனர்ஜி. ஒரு எலக்ட்ரான் ஒரு பெர்க்கில் ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பர்சஸ் சர்டன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி பர்சஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோமா? சரி, எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்தோம்னா ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹியர் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஜென்ரலாக ஒரு ஒரு எலக்ட்ரான் அரல்ஸ் எனி கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த சார்ஜஸ் அதுக்குன்னு ஓனாக ப்ரொசஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோமா? ஹியர் நம்ம இப்போ என்னன்னு சொல்லலாம்? நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்டா. எலக்ட்ரான் ஒரு சர்க்குலர் பாத்தில் ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டோமா? அப்போ அந்த எலக்ட்ரான்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சார்ஜ்னு சொல்லலாமா? Q. அப்போ அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் என்னவா இருக்குது? Q is equal to minus of 1.6 into 10 power minus 19 கூலூம்பா இருக்கா? ஓகே. இப்போ கூலூம்பில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் நம்ம சார்ஜ்னு சொல்லுவோமா? அப்போ ஹியர் இப்போ இந்த Q1ங்கிறது எதை ரிலேட் பண்ணுது? எலக்ட்ரானோட சார்ஜ்னு சொல்லலாமா? சரி, எலக்ட்ரானோட சார்ஜ்னு சொல்லலாமா? அப்போ Q2ங்கிறது என்னது? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரெண்டு சேர்ந்து நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்கா? அப்போ அந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸோட சார்ஜ்னு சொல்லலாமா? நியூக்ளியஸோட சார்ஜ்னு சொல்லலாமா? சரி ரைட். அப்போ நம்ம இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்போது U is equal to 1/4 epsilon naught Q1 Q2 divided by R. ஓகே. இப்போ நம்ம Q1 Q2 ரெண்டுக்கும் நம்மளுக்கு சார்ஜ் தெரியும். எலக்ட்ரானை வந்து நம்ம Q2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? -E. சரி ரைட். இப்போ அதே மாதிரி Q1ங்கிறது நியூக்ளியஸோட சார்ஜ்னு சொல்லலாமா? நியூக்ளியஸில் இருக்கக்கூடியது +E சொல்லுவோமா? +E சொல்லலாமா? நியூக்ளியஸோட சார்ஜ் +E. +Eங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம ஏன் Z டினோட் பண்ணுறோம்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை பொறுத்து நம்மளுக்கு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இது ஜென்ரல் ஃபார்மேட்டுங்கிறனால நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் Z ப்ரோட்டான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ZE இன்ட்டு -E இன்ட்டு RNங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டா. அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் அன் ஆர்பிட், இந்த ரேடியஸ் ஆஃப் அன் ஆர்பிட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனலாக கொண்டு வரக்கூட பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி UN RLs EUன்னு சொல்லலாம். ஓகே. பொட்டன்ஷியல் எனர்ஜி தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா -z² m into e⁴ divided by 4 into epsilon naught h² into n². இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா z² and then n² ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும்தான் வேரியபிள் டேர்ம்ஸ். அப்போ அந்த ரெண்டு வேரியபிள் டேர்ம்ஸை மட்டும் தனியாக வச்சுட்டு மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு சர்டன் கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்டு தேர் அட்டாமிக் நம்பர் டிவைடட் பை மாஸ் நம்பர் இருக்குமா? சாரி, அட்டாமிக் நம்பர் டிவைடட் பை பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாமா? சரி, இப்போ நம்ம சேம் அதே மாதிரி நம்மளோட எல்லா ரிலேஷன்ஸ் பார்த்த மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்க்கலாமா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி UN which is directly proportional to Z² and inversely proportional to N². அப்போ என்னவா இருக்கு? பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது அட்டாமிக் நம்பரோட ஸ்கொயர் தி வேல்யூக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட ஸ்கொயர் தி வேல்யூக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லலாமா? சரி ரைட். இப்போ இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா சர்டின் இதே மாதிரி ஒரு சர்டின் கிராஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ரைட். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துட்டோம். நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும் எனர்ஜிங்கிறது மொத்தம் எத்தனை ஃபார்மேட்ஸில் இருக்குது? 3 ஃபார்ம்ஸில் இருக்கா? தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் தென் டோட்டல் எனர்ஜி. ரெண்டு சமேஷன் ஆஃப் திஸ் 2 எனர்ஜிஸ் சொன்னோம்னா நம்ம டோட்டல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துட்டோம். செகண்ட் பார்க்கக்கூடியது கைனடிக் எனர்ஜி பார்க்கலாம். சரி, கைனடிக் எனர்ஜிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் மீன்ஸ் கைனடிக் எனர்ஜிங்கிறது என்ன? முதல்ல ஒரு எலக்ட்ரான் அரல்ஸ் ஒரு ஆட்டம் ஒரு எந்த ஒரு காம்பனண்ட்டாக இருந்ததுனாலும் அதுக்குன்னு உண்டான ஒரு சர்டைன் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சர்டைன் ஆர்பிட்டில் ஒரு சர்டைன் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த மூவிங் ஸ்பீடை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோமா? சரி, எக்ஸாம்பிள். சரி, இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுமா? இது ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கோமே. இந்த ட்ரிக்கு தெரிஞ்சது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்ல இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி தான் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து நம்ம டேரெக்டாக தட் மீன்ஸ் கான்செப்டில் நம்ம பெருசாக என்னதான் நாலேஜ் இருந்ததுனாலும் இப்போ கான்செப்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் நம்ம லாங் டைம் ரொம்ப நேரம் எடுத்து நம்ம அதை டெரைவ் பண்ணி கொண்டாந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை சீக்கிரமாக ஒரு சர்டன் பீரியடில் நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ணுறது டிஃப்ரென்ஸ் இருக்கா? அப்போ நம்ம 1 minute ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சர்டன் ட்ரிக்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா தட் மீன்ஸ் கைனடிக் எனர்ஜி. ஒரு கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாகவே தெரியும் ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னு வச்சுப்போமே. சே திஸ் இஸ் நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸில் இருந்து இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது செகண்ட் ஆர்பிட், இது வந்து ஒரு தேர்ட் ஆர்பிட்னு சொல்லலாமே. இப்போ இது வந்து நியூக்ளியஸ். ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுது.
இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுது, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுது. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் அன் ஆர்பிட் கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் அன் ஆர்பிட் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் அன் ஆர்பிட் இன்னமும் அதிகமாக இருக்குமா? அப்போ என்ன சொல்லலாம், ஒரு ஆர்பிட் தட் மீன்ஸ் இங்கே என்னன்னா நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை நியூக்ளியஸ் அதோட 100% ஃபோர்ஸை கொடுத்து கம்ப்ளீட்டாக அது டுவர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லலாமா? அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஆர்பிட்லையும் அந்த எலக்ட்ரான் அந்த ஈச் ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே நியூக்ளியஸ் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது என்ன ஆகும், கம்மியாயிட்டே வருமா? சரி, அதே மாதிரி இங்கே சொன்னோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டலில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானோட அந்த ஹோல்டிங் நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஃபோர்ஸை கொடுத்து ரொம்ப பக்கத்தில் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்குமா, ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்குமா ஒரு விஷயத்தை. தட் மீன்ஸ் ஒரு காரே ஒரு குழந்தைங்க வச்சு ஒரு பொம்மை வச்சு விளாட்றாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு கார்ட்டாய் வச்சு விளாட்றாங்க அப்படிங்கும்போது அவங்க தள்ளும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை இப்படி வச்சு தள்ளிட்டு இருக்காங்கும் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொருத்தங்க அதை அகெயின்ஸ்டாக ஒருத்தங்க புஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கு, தட் மீன்ஸ் அந்த டாய் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒருத்தங்க ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், அதோட ஸ்பீட் என்ன ஆகுது, கம்மியாகுதா? இந்த சிமிலர் வே இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டலில் சுற்றிட்டு இருக்கு, அப்போ அதோட மூவ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் அதை இழுத்து வச்சுக்கிச்சு அப்படின்னும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் தட் மீன்ஸ் நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோட ஸ்பீடு என்னவா இருக்கும், ரொம்பவே கம்மியாக இருக்குமா? அப்போ நம்மளுக்கு தெரியும் ஜென்ரலாகவே ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கைனடிக் எனர்ஜினா கம்மியாக இருக்குமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது கம்மியாக இருக்குமா? அங்கே பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த ரிப்பல் தட் மீன்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்குமா? அப்போ அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும்போது என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான் ரொம்ப அதிகமான ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? இதுதான் அது kinetic energy of an inner electron, that means inner electron which is greater than the kinetic energy of an outer electron சொல்லலாமா? kinetic energy வந்து பார்த்தோம்னா in terms of this relationல இருக்குன்னு சொல்லலாம், right? இப்போ kinetic energy which is equal to m into e power 4 z square divided by 8 into epsilon naught square h square n square னு சொல்லலாமா? இப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இப்போ இதில் நம்மளுக்கு நல்லா தெரியும் z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயருங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வேரியபிள் டேர்ம், ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸா. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் நம்ம ரெசால்வ் பண்ணி நம்ம எடுக்கும்போது ஒரு சர்டன் செட் ஆஃப் வேல்யூ கிடைக்குமா? இப்போ அந்த சர்டன் செட் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கைனடிக் எனர்ஜி ஆஃப் தட் எலக்ட்ரான் நம்ம சொல்லலாமா? ஒரு ஆர்பிட்டலில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜின்னு சொல்லலாம், ரைட்? இப்போ நம்ம கைனடிக் எனர்ஜியை இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர் அண்ட் தென் பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு நம்ம ரிலேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ அட்டாமிக் நம்பரோட ஸ்கொயர் தி வேல்யூக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. பை த சிமிலர் வே வந்து பார்த்தோம்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட ஸ்கொயர் தி வேல்யூக்கு இன்வர்ஸாக இருக்குன்னு சொல்லலாமா, ரைட்? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி which is directly proportional to z square and divided by inversely proportional to n square. அப்போ kinetic energy is proportional to z square divided by n square னு சொல்லலாம், ரைட்? முடிஞ்சது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டோட்டல் எனர்ஜி அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிஸ் என்ன சொல்லுது, டோட்டல் எனர்ஜி இன் அண்ட் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் தென் சம் ஆஃப் த கைனடிக் எனர்ஜின்னு சொல்லலாமா? சரி, எக்ஸாம்பிள் அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு தட் மீன்ஸ் இ டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு இ கைனடிக் தட் மீன்ஸ் கைனடிக் எனர்ஜி இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாமா? இந்த ரெண்டோட சமேஷன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அட்டாமிக் தட் மீன்ஸ் இந்த ரெண்டோட சமேஷன் தான் வந்து நமக்கு டோட்டல் எனர்ஜின்னு சொல்லலாமா? அப்போ இந்த டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா -13.6 இன்டூ z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 13.6ங்கிறது எதோட கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டத்தோட கிரவுண்ட் ஸ்டேட் லெவல். ஓகே, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை பொசஸ் பண்ணுதோ அந்த எனர்ஜியோட வேல்யூ தான் இந்த 13.6ன்றதை சொல்கிறாங்க, ரைட்? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 எனர்ஜிஸும் பார்த்துட்டோமா? கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் தென் டோட்டல் எனர்ஜி, 3 எனர்ஜிஸும் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இந்த கைனடிக் தட் மீன்ஸ் போர் ஆட்டம் மாடல் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.